ஆரம்பத்தில் வந்து இந்த பொண்ணு அவர் வந்து 40 வயசு ஆகுது. சோசியல் மீடியாவில் வீடியோ வைரல் ஆகுது அப்படின்றது பிறகு ஆரம்பத்தில் இவர் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனால் போக எல்லாரும் வந்து இது ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாற்றிருப்பாங்க. அக்கம் பக்கம் எல்லாமே ஒரு பெரிய கிரியேட்டிங்காக மாற்றிருப்பாங்க. கடைசியாக அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. கதவை தட்டினா துறக்கல. அப்புறம் அக்கம் பக்கத்து சொல்றது பார்த்தா தூக்கு மாட்டி தொங்கிடுறாரு. காவல்துறையில் வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. அந்த பொண்ணு ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. அந்த வீடியோ எடுக்கிறத பாருங்க. அவர் இப்படி நிற்கிறாரா, கை வந்து அவருடைய மார்பக பகுதியில் படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த வீடியோவில் தட்டி விட்டுருக்கலாம், இல்லை கண்டக்டரை கூப்பிட்டுருக்கலாம், டிரைவரை கூப்பிட்டுருக்கலாம், அக்கம் பக்கத்தில் ஹெல்ப்பு கூப்பிட்டுருக்கலாம். பஸ்ஸை நிப்பாட்டா டெக்காரில் வந்து கயத்தை பிடிச்சி அடிச்சிங்கன்னா டிங் டிங்னு மணி அடிக்கும் தெரியுங்களா. சைடில் ஒயர் மாரி கயிறு போயிட்டு இருக்கும். எந்த விதமான ஹெல்ப்பும் கூப்பிடா அள்ளி சோசியல் மீடியாவில் வீடியோவாக விடுறது. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் கூட பார்த்தேன். பசங்க 3 பசங்க வந்து அவங்க இதில் உட்காந்துருக்காங்க பஸ்ஸில். அந்த லேடி மோரை கட்டெல்லாம் யாரெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் எந்திரி எந்திரி எந்திரி, லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்கன்றது வீடியோ எடுத்துக்கிட்டே கிட்ட போகுது. அக்கா எந்திரி சொன்னா எந்திரிக்க போறோங்க, அதுக்கு எதுக்கு வீடியோ எல்லாம் சீன் போடுறேன் அப்படின்றான். படியில் நின்று சாவ சொல்றீங்களா அவனை? பல்ல போட்டு போற பையன் 3 பேரா உட்காந்துருக்கானுங்க. நீங்க லேடிஸுக்கு இடம் வேணா தம்பி எந்திரிப்பா ஐயா, அக்காவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கால் வலிக்குதியா, எந்திரியா உட்காடுறீங்க அப்படின்னா எந்திரிச்சிட்டு இடம் கொடுக்க போறான். அதை எடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போறது. இப்போ அது ஒரு ஃபேஷனாவே ஆகி போச்சு. எங்க போறதா இருந்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே என்ட்ரி ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா வீடியோ எடுத்துகிட்டே என்ட்ரி ஆகுது. என்ன பழக்கம் அது? எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இந்த பழக்கம்? ஒரு வீடியோ வெளியாகுது, அந்த வீடியோ நல்ல விஷயமான வீடியோவான்னு தெரியல. இந்த நாள் பார்த்தா திருவள்ளூர்ல ஒரு கொலை நடக்குது. போட்டு கல் எடுத்து போட்டு மட்டும் அடிச்சு கொள்றானோ. ஒரு பயப்புள்ள மறைக்கலமா, எல்லாம் வீடியோ எடுக்கிறான் செல்போன்ல. கொலை நடந்தாலும் வேடிக்கை வீடியோ எடுக்கிறான். குட்டியாரம் கூட வீடியோ எடுக்கிறான்.